ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 15/2/2026 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் மழை எச்சரிக்கை எந்தெந்த மாவட்டத்தில் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் வரும் 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனால் தமிழகத்தின் வானிலையில் மாற்றம் ஏற்படும் சாத்தியமுள்ளது. தற்போது நிலவும் சூழ்நிலை என்ன? எந்த மாவட்டங்களில் மழை? எங்கு பனிமூட்டம்? மீனவர்களுக்கு என்ன எச்சரிக்கை? முழு விவரங்களை பார்ப்போம். பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் தாக்கத்தால் பிப்ரவரி 15ஆம் தேதி வாக்கில் அதே பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் கீழடுக்கு வெளிமண்டலம் சுழற்சி காணப்படுகிறது. பிப்ரவரி 13ஆம் தேதி தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசான மழை வாய்ப்பு உள்ளது. பிப்ரவரி 14ஆம் தேதி தென்கிழக்கில் தென் தமிழகத்தில் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஆனால் வட தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நீடிக்கும். பிப்ரவரி 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை காணப்படும். பிப்ரவரி 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் மீண்டும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் பல மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல், நீலகிரி, சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் 13 மற்றும் 14ஆம் தேதி லேசான பனிமூட்டம் இருக்கும். பிப்ரவரி 16ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுவையில் மிதமான பனிமூட்டம் உருவாகலாம். பிப்ரவரி 17ஆம் தேதியிலும் சில உள் மாவட்டங்கள் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் பனிமூட்டம் நீடிக்கும். சென்னை வானிலை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை 20 முதல் 21 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை. பிப்ரவரி 12 முதல் 16ஆம் தேதி வரை தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலில் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசப்படும். இடையில் 55 கிலோமீட்டர் வேகமும் எட்டலாம். இதனால் அந்த பகுதியில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 15ஆம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு உருவாகும் சாத்தியம் இருப்பதால் வானிலை மாற்றங்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது அவசியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.